மனுஷன் பழுகணும், பெருகணும், நிரப்பணும், கீழ்ப்படுத்தணும், ஆண்டுகொள்ளணும் அப்படின்னு தான் தேவன் என்ன பண்ணிருக்காரு? தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, நிர்வாகிக்கும் திறனை கொடுத்திருக்கிறார், லீடர்ஷிப். இரண்டாவது, மேனேஜ்மெண்ட், நிர்வாகிக்கும் திறனை கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றலை கொடுத்திருக்கிறார், படைப்பாற்றல். நான்காவது, ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தி திறனை கொடுத்திருக்கிறார். ஐந்தாவது, விரிவாக்கத்தை கொடுத்திருக்கிறார், எக்ஸ்பான்ஷன், விரிவாக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆறாவது, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வை கொடுத்திருக்கிறார். பொறுப்புணர்வு. நாம நினைக்கிறோம் வாழ்றதுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும். சரி, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது அவன் வாழ்றதுக்காக என்னென்னலாம் கொடுத்தாரு? நம்ம இன்னைக்கு நினைக்கிறோமே, வாழ்றதுக்கு எனக்கு பணம் வேணும், வாழ்வதற்கு எனக்கு வீடு வேணும், எனக்கு வாழ்வதற்கு நான் நல்ல வசதியாக வரணும், எனக்கு ஒரு நல்ல கார் வேணும், நான் வாழ்றதுக்கு இது வேணும் இது வேணும் நினைக்கிறோமே. தேவன் ஆதியில மனுஷனை வாழ்வதற்கு இதெல்லாம் கொடுக்கல. தலைமைத்துவத்தை கொடுத்தாரு, நிர்வாகம் பண்ணுகிற திறனை கொடுத்தாரு, படைப்பாற்றலை கொடுத்தாரு, உற்பத்தி திறனை கொடுத்தாரு, விரிவாக்கும் சக்தியை கொடுத்தாரு, ரெஸ்பான்சிபிள் பர்சனா பொறுப்புணர்வு கொடுத்தாரு. வாழ்வதற்கு இதுதான் வேணும். நல்ல கவனி. இந்த 6 காரியம் இல்லாத ஒருவனிடத்துல எவ்வளவு பெரிய ஒன்றையும் கொடுங்க, எவ்வளவு பெரிய பணத்தையும் கொடுங்க, எவ்வளவு பெரிய வீட்டையும் கொடுங்க, எவ்வளவு பெரிய காரையும் கொடுங்க, எவ்வளவு வசதியான வாழ்க்கையும் கொடுங்க, இந்த 6 காரியம் அவனுக்கு இல்லைன்னா அவன் எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணிடுவான், எல்லாத்தையும் இழந்துருவான். அவனால அதை வச்சு வாழ தெரியாது. ஏன்னா வாழ்க்கைக்கு இது இல்லை தேவை. நம்ம நினைக்கிற வாழ்க்கைக்கு எனக்கு பணம் தேவை, வாழ்க்கைக்கு இது தேவை அது தேவை. நான் என்ன கேட்கிறேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாழ்க்கைக்கு முதலாவது வாழ்வதற்கு இந்த பொறுப்பு உணர்வுகள் தேவை, பொறுப்புகள் தேவை. 6 காரியம்: தலைமைத்துவம், நிர்வாகிக்கும் திறன், படைப்பாற்றல், உற்பத்தி திறன், விரிவாக்கும் திறன், பொறுப்புணர்வு. இது இல்லாம அவனால வெற்றிகரமாக எதையுமே கையாள முடியாது. அதுதான் அவருடைய சாயல், அவருடைய சாயல், அவருடைய ரூபம். நான் என்ன கேட்கிறேன், இது இருந்தாலே எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். அவன் பழுக ஆரம்பிச்சிருவான், பெருக ஆரம்பிச்சிருவான், நிரப்ப ஆரம்பிச்சிருவான், கீழ்படுத்த ஆரம்பிச்சிருவான், ஆண்டு கொள்ள ஆரம்பிச்சிருவான். இல்லையா? அப்ப தேவன் மனுஷனை வெறுமனே வாழ்றதுக்காக உருவாக்கல. அவர் உருவாக்கின இந்த உலகத்தை மேம்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். அவருக்கு நமக்குள்ள இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கமே, அவர் படைத்த இந்த உலகத்தை அவர் என்ன செய்யணும்? மேம்படுத்தணும், உருவாக்கணும். இந்த உலகத்தை அவர் நினைக்கிற, அவர் விரும்புகிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை இப்படி படைச்சிருக்கிறாரு. சொல்ல புரியுதுங்களா? நமக்கு இந்த உலகம் புகுத்துனது தான் இதெல்லாம். தேவன் எதெல்லாம் நெசசரின்னு பார்க்கறாரு மனுஷனுக்கு, அதெல்லாம் கொடுத்துட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு நம்ம பெற்றோர், நம்முடைய உலகம் நம்மளை பார்த்து பரிதாபப்படுது, இவர்கிட்ட இதெல்லாம் இல்லையே அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் இவர்கிட்ட இல்லையேன்னு உலகம் பார்க்கிற பரிதாபத்தில் பார்க்குதே, அந்த மாதிரி தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு நினைக்கிறீங்களா? இல்லை. தேவன் மனுஷனை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? நான் அவனுக்குள்ள தேவையானதெல்லாம் கொடுத்துட்டேன்னு பார்க்குறேன். தலைமைத்துவத்தை கொடுத்துட்டேன், நிர்வாகிக்கும் திறனை கொடுத்துட்டேன், உற்பத்தி திறனை கொடுத்துட்டேன், படைப்பாற்றலை கொடுத்துட்டேன், பொறுப்புணர்வுகளை கொடுத்துட்டேன், விரிவாக்கும் திறனை கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் நான் உனக்குள்ள டெபாசிட் பண்ணிட்டேன்னு பார்க்கிறாரு. எதுக்காக அப்படி பண்ணிட்டேன்னு பார்க்கிறாரு அப்படின்னா, அவன் இந்த உலகம் எதிர்பார்க்கிற பிரகாரமாக செல்வ செழிப்படைந்தானா, மேன்மை அடைந்தானா, உயர்வடைந்தானா என்பதல்ல என்னுடைய நோக்கம். அதை விட நோக்கம், நான் அவனுக்குள்ள கொடுத்ததெல்லாம் வைத்து அவன் நான் விரும்புகிற வேலையை இந்த உலகத்தில் நிறைவேற்றுகிறானா என்பதுதான் அவர் பார்க்கிறேன். நான் இந்த பூமியை உருவாக்கி அவன்கிட்ட கொடுத்துருக்கிறேன், இதை மேம்படுத்துறானா, இதை வளர்த்தெடுக்கிறானா, இதை கொண்டு போய் சேர்க்கிறானா, இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரானா, இதை பாதுகாக்கிறானா, அப்படிதான் கடவுள் பார்க்கிறாரு. ஆமாவா இல்லையா? ஈக்காலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் படித்தோம். ஈக்காலஜி படித்தோமா இல்லையா? ஈக்காலஜி, என்வைரன்மெண்ட். ஈக்காலஜியினுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு மரங்கள்லாம் வெட்டப்படுது. எங்கெல்லாம் மரங்கள் வெட்டப்படுதோ அங்கெல்லாம் என்ன இல்லாம போகுது? காற்று மாசுபடுது, மழை இல்லாம போகுது. நான் கேட்க, கர்த்தர் பாதுகாக்கவும் பண்படுத்தவும் வைத்தாரே, எதை பாதுகாக்கணும்? இயற்கை வளங்களை பாதுகாப்பது யாருடைய கடமை? மனுஷனுடைய, தேவ சாயல், தேவ ரூபத்தினுடைய கடமை. எங்க சாரு டீச் பண்ணவர் எங்களை பார்க்கும்போதெல்லாம் கேட்பாரு,
வீட்டில் மரம் வச்சீங்களா? செடி வச்சீங்களா? காலேஜில் வச்சீங்களா? அப்ப நாம நினைக்கிறோம் இது ஆவிக்குரிய வாழ்க்கையா பிரதர் மரம் வைக்கிறது? ஹலோ, பாதுகாப்பது, பண்படுத்துவது இது நம்முடைய வேலை. இது நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு. அவர் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. ஆனா நாம என்ன பண்றோம்? மரங்கள் எல்லாம் வெட்டி தள்ளுறோம், பில்டிங் ஆக்குறோம். நம்முடைய ஃபோக்கஸ் என்ன இருக்கு? என் பில்டிங் எவ்வளவு பெருசு, உன் பில்டிங் எவ்வளவு பெருசு. அங்க இருந்து 100 மரங்களை வெட்டியாச்சு. யோசித்து பாருங்க. அப்ப பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். ஆனா பாதுகாக்கிற வேலையை செய்யாம என்ன செய்யறான்? மனுஷன் அழிச்சுக்கிட்டு வரான். அப்ப நாம என்ன செய்யறோம்? அப்போ நாம நமக்கே தெரியாம சுயநலவாதிகளாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். கடவுள் படைத்த உலகத்தை கடவுளுடைய நோக்கத்தில் அதை மேம்படுத்தாம, வளர்த்தெடுக்காம, நிர்வாகம் பண்ணாம நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வீழ்ச்சி அப்படி பண்ணிடுச்சு. மழை வரலன்னா கிராமத்தில் மரம் வைங்கடா, மழை வரும். அதுக்கு பதிலாக மூத்த பிள்ளைய போய் பலி கொடுக்கலாம். எப்படி? நீ மரம் வச்சாலே மழை வந்துடும். ஆனால் பலியை கொடுத்தா மழை வரும்னு யார் சொல்லி கொடுத்தா? பாருங்க, எல்லாமே திரிக்கப்பட்டு விட்டது. மக்களுடைய மனங்கள் திரிக்கப்பட்டு விட்டது. நாம நினைக்கிறோம் ஆண்டவர் எனக்கு போதுமான பண வசதியை கொடுக்கல, ஆண்டவர் போதுமான செல்வ செழிப்பை கொடுக்கல, போதுமான வீடு வாசலை கொடுக்கல. கர்த்தர் சொல்றாரு, அப்பா அதெல்லாம் இந்த உலகம் உங்ககிட்ட இதெல்லாம் வச்சிருக்கிறியான்னு திணிச்சு உன்னை கேள்வி கேட்க பார்க்குது. ஆனா உனக்குள்ள தேவையான அத்தனையும் நான் கொடுத்துட்டேன். நிர்வாகிக்கு திறன், தலைமைத்துவம், பொறுப்புணர்வு, உற்பத்தி திறன், படைப்பாற்றல், விரிவாக்கும் திறன் எல்லாத்தையும் நான் உனக்குள்ள கொடுத்துட்டேன். உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. சோ அப்படி வெளிப்படும் போது அந்த வெளிப்படுவதில் தான் தேவன் என்னத்தை வச்சிருக்காருன்னா, தேவ சாயல், தேவ ரூபத்தினுடைய அசல் குளோரி அவனுக்குள்ள இருந்து வெளிப்படும்படி வைத்திருக்கிறார். நீங்க எப்போ உங்களுக்குள்ள தேவ சாயல், தேவ ரூபத்தினுடைய குளோரி வெளிப்படும்? தலைமைத்துவம் வெளியே வரும்போது தேவசாயல், தேவ ரூபத்தினுடைய குளோரி வெளியே வரும். உற்பத்தி திறன் வெளியே வரும்போது தேவசாயல், தேவ ரூபத்தினுடைய குளோரி வெளியே வரும். நாம நினைக்கிறோம் என் குளோரி எத்தனை கோடி ரூபாய் பணம் இருக்குன்றதுல, அதுல இல்ல குளோரி. குளோரி எதுல இருக்கு? உங்களுடைய லீடர்ஷிப் கெப்பாசிட்டி வெளியே வரும்போது குளோரி, தேவசாயல், தேவ ரூபத்தினுடைய மகிமை வெளியே வரும். உங்களுடைய நிர்வாக திறன் வெளியே வரும்போது தேவசாயல், தேவ ரூபத்தினுடைய குளோரி வெளியே வரும். சாலமோன்கிட்ட எப்போ குளோரி வெளியே வந்துச்சு? சாலமோன்கிட்ட கோடி கோடியா பணம் இருந்ததுனால வெளியே வந்துச்சா? சாலமோன் மிகப்பெரிய ஞானியா இருந்ததுனால வெளியே வந்துச்சா? தேவ ரகமான ஞானம் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் பணம் வந்து சேர்ந்துச்சு. தேவசாயல், தேவ ரூபத்தினுடைய தலைமைத்துவம், பொறுப்பு, உற்பத்தி திறன், விரிவாக்கம் இதெல்லாம் வெளியே வரும்போது அவனுக்குள்ள இருந்து குளோரி வெளியே வருது.